ஹாய் செல்லம் சில எப்படி இருக்கீங்க? இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடி சோட்டி 7 தி டாக்டர் டெஸ்டினி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பிட் பண்ணிக்கிறேன். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னும் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டியிருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சோடனே நம்ம ஆரம்பிக்க ரொம்ப கஷ்டமாயிட்டு மிலிட்ரியிலேருந்து வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பாரு. வந்தோடனே யூனோ தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போயிருப்பாங்க. இப்படியே தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்து நம்ம ஜின், ஜேகேவி ஸோ இவங்க 3 பேரும் இன்றைக்கி மிலிட்ரிக்கு போக வேண்டிய டே. ஸோ அவங்க 3 பேருமே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஜின் தான் சரி ஓகே நீ எப்போ ஒர்க் ஜாயின் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜின் வந்து ஷா கிட்டே கேட்குறாங்க. ஷா வந்து ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஷா வந்து ஜின்னுகிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஜின்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். என்னாச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சில ஜூனா இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கா, ஆரம் வேறு வெளியே வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவன் நான் பார்க்கவே இல்லை, ஸோ எப்போது என் ப்ராப்ளம் முடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஜின் வந்து ஷா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெக்கவர் ஆயிரும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ இன்னும் ஒரு 2 hours 3 hours தான், கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவா, நீங்கள் கவலைப்படாமல் போங்க. என் ஆரமும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே வந்துட்டு அவரும் மிலிட்ரிக்கு வந்துடுவார், ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷா வந்து ஜின்கிட்ட வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்னும் சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜின்னுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஜேகே சைடு காமிச்சோம் அப்படின்னா ஜேகே ஸ்வீட்டி தான். ஸோ ஜேகே நிறைய அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு ஸ்வீட்டிக்கிட்ட, கரெக்டாக சாப்பிடு, கரெக்டாக வந்து தூங்கு, ஸோ வந்து ஒர்க்குன்னு போகாத, அப்புறம் இன்னொரு விஷயம் தேவையில்லாமல் மறுபடியும் பேபி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நீ இன்னும் டிப்ரெஷன் ஆகாத, எனக்கு தெரியும் இல்லையா, அன்றைக்கே சொன்னாங்க நீ நிறைய வந்துட்டு அவங்கக்கிட்ட விட்டு வந்து கவுன்சிலிங்காக எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு அதுக்காக உங்ககிட்ட போயிட்டு நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் நீ யோசிக்காத சரியா, நீ ரிலாக்ஸ்டாக இரு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஸ்வீட்டையும் தலையை மட்டும் ஆட்டிகிட்ருக்காங்க. நீ தலையை மட்டும் ஆட்டினா என்ன அர்த்தம், பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்வீட்டியும் வந்து ஜேகே கிட்டே சொல்கிறாங்க. மாட்டல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டியுமே வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி வந்து டே அண்ட் வந்து யான் சைடு காமிச்சோம் அப்படின்னா நம்ம யான் தான் ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது, பட் அவங்க வந்து டே அழக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு அந்த சைடு அப்படி திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீ தான் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, கண்ணில் தூசி கீசி விழுந்துருச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து கேட்குறாரு. பிகாஸ் டேக்கு தெரியல இவர் உள்ளே போகிறனால தான் அவங்க அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கண்ணெலாம் கலங்கிட்டு அப்படி பார்க்கும்போது என்னாச்சு, கண்ணில் தூசி வந்துச்சா கூட நான் ஊதி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னாங்க. இன்னும் டைம் இருக்குடி, இன்னும் 10 நிமிஷம் இருக்குடி, 10 நிமிஷம் தானே இருக்குது, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம யான் வந்துட்டு டேவை துரத்திட்டே இருக்காங்க. ஸோ வந்து இல்லடி அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்லாம் சொல்ல ட்ரை பண்ணுறாரு, பட் நோ வே. ஸோ வந்து நம்ம யான் வந்து நீ உள்ளே போ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் விட்டு அழுதுருவாங்க. இல்லை நான் எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம யான் வந்து போகும்போது நம்ம டே தான் கைப்பிடிச்சி இழுத்துட்டு சரி ஓகே மிஸ் யூ, சேஃபாக இரு சரியா, நான் சீக்கிரம் வந்துடுறேன், 2 years தான் இப்படின்றதுக்குள்ளே போயிடும், அப்புறம் அடிக்கடி எனக்கு ஒர்க் டைம் கிடைக்கும், நான் ஃப்ரீ டைமு, ஸோ அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுறேன், அண்ட் வெளியே நான் வந்தேன்னா கண்டிப்பாக உன்னை மீட் பண்ண வருவேன் சரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து யானும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு தலையை மட்டும் ஆட்டுறாங்க. அவர் இப்படி சொன்னோடனே வந்து டக்குனு கண்ணெலாம் கலங்கியிருக்கும். ஸோ கையில் ஒரு மாதிரி அவங்க வந்து ஷிவராக இருக்கும், அவன் வந்து போகிறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் ஒரு மாதிரி ஷிவராக இருக்கும். நம்ம வந்து டே தான் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ஜேகே ஸ்வீட்டி பார்த்தா குழந்த மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த சைடு இவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஒரு சைடு நம்ம ஜின் வந்து ஆரம் பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, யூனா பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம ஷா யூனா, ஆரம் அண்ட் வந்துட்டு ஸ்ரீயை பற்றியுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷா. இப்படி தான் இவங்க டைமும் போகுது. அதுக்கப்புறம் இவங்களுமே கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு ஜின் அண்ட் ஜேகே ப்ளஸ் வி இவங்க 3 பேருமே வந்து மிலிட்ரிக்குள்ளே போயிடறாங்க. நம்ம கேர்ள்ஸுமே அங்கேருந்து வந்துட்டு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவங்களுமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போது ஆரம்பத்தை வரைக்கும் எல்லாருமே மிலிட்ரியில் தான் இருக்காங்க. இப்படியே டைமும் போகுது. ஷா சொன்ன மாதிரி வந்துட்டு 3 hours அந்த சிஸ்டத்துலேருந்து அந்த வந்து வீடியோ கிளிப்ஸு அண்ட் வந்து அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்கவர் ஆகிடுது. ஸோ வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அந்த ரெக்கவர் பண்ண அந்த பர்சன் வந்துட்டு ஸோ வந்து கொடுக்குறாங்க. சார் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் அதை வாங்கிட்டு வேகமாக வந்துட்டு ஆரம் அண்ட் வந்துட்டு ஜோ ப்ளஸ் வந்து நிவி அண்ட் வந்து டீன், ஸோ இவங்க 4 பேருமே என்ன பண்ணாங்கன்னா வேகமாக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. பிகாஸ் வந்து இதுக்கு மேலே இந்த வந்து எவிடன்ஸை கையில் வச்சுட்டு இருந்தோன்னா அவ்வளோதான். ஸோ வந்து அவங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அது இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு எப்படி ஹியரிங் ஏன்னு போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிட்டு ஒரு 1 month இழுத்தடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. பிகாஸ் டைமிங் இன்னும் 1 hour தான், அதுக்குள்ளாட்டி அவங்களுக்கு போய் இந்த ப்ரூஃப்லாம் காமிச்சு வெளியே கொண்டு வந்தால் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு 4 பேருமே அங்கே வந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு அப்படியே வந்து இதை
ப்ரூஃப்லாம் கொடுக்குறாங்க. அந்த போலீஸும் வந்துட்டு வேணும்னே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த ப்ரூஃப்லாம் எடுத்துக்க முடியாது, என்ன எடிட் பண்ணிங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சார் எடிட்டிங்லாம் இல்லை, நீங்கள் வேணால் ஒருத்தர் வச்சு செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸில் ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த ஹேக்கிங்லாம் பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டம் ஒர்க்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த பர்சன்கிட்ட கொடுத்து இது என்ன பாரு, உண்மையாக பொய்யான்னு பாரு, எல்லா டீட்டெயில்ஸும் ஓகேவா கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னாங்க. அவங்களுமே வந்துட்டு சார் இன்னும் ஒரு 1 hour ஆகும் சார் அப்படி சொன்னாங்க. இன்னும் 1 hour ஸோ வந்துட்டு சார் ப்ளீஸ் சார் சீக்கிரம் பாருங்கள் சார், சீக்கிரம் பாருங்கன்னு சார் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் முடியாது சார், எப்படியும் 1 hour ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஸோ வந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்துட்டு இவங்க 4 பேருமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்துட்டு அந்த ஆஃபீஸை வேணும்னே லேட் பண்ணுற மாதிரி தெரியுது. நம்ம டீனுக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நீ பண்ணுடி, நீ பண்ணுற வரையும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கட்டுப்பில் நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு ஏதோ அவங்களுக்கு ஒரு கால் வருது. கால் வரதை பார்த்தோன்னே டக்குன்னு வந்துட்டு அவங்களுமே அந்த ப்ரோசஸ் சீக்கிரமாக முடிச்சுட்டு சார் இந்த மாதிரி இவங்க வந்து எந்த தப்பு பண்ணல, இது வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்னு சொல்லவும், ஸோ வந்துட்டு அவங்களுமே சரி ஓகே போங்க சைன் போட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு லாஸ்ட் மினிட்டில் சொல்லவும், ஸோ வந்து அவங்களுமே சைன் போட்டு அங்கேருந்து வந்துட்டு வராங்க. வெளியே வந்து அடுத்த செகண்ட் ஆரம்ப தான் ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுதுட்டுருக்காங்க. அவங்களால சுத்தமாக முடியல. நான் இந்த தப்புமே பண்ணல, நான் என்ன தண்டனை அனுபவிக்கணும், அதுவும் இத்தனை நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க செம்மையாக உடஞ்சி போய் அழுறாங்க. ஆரம்பம் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டீனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. ஸோ வந்து இங்கே வந்து நீ தான். ஸோ வந்துட்டு ஆத்தாடி அதுவும் போய் டீன் முன்னாடியே ஹக் பண்ணால் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஜோலாம் நான் கிளம்புறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோ என்ன பண்ணுறேன்னா அங்கே வந்து நைஸாக கிளம்புறேன். பிகாஸ் டீன் இருக்கார் இல்லையா, ஒரு ப்ராப்ளம்ங்கும் போது அவர் கண்டுக்கல. இப்போ வந்து கண்டிப்பாக நோட் பண்ணார், நீங்கள் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறாரு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அதனால் நான் கிளம்புறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு எஸ்ஸாக பார்க்குறாரு. நம்ம நீவி தான் இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீவி வந்து போகிறாங்க. கரெக்டாக நம்ம வந்துட்டு டீன் தான் இங்கே என்ன நடக்குது, எதுக்கு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க லவர்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜோ வந்து கேட்கவும் ஜோ ஐ மீன் டீன் வந்து ஜோவான் வந்து நிவியை பார்த்து கேட்குறாங்க. ஜோக்கும் நிவிக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல, இப்போ லவ்வருன்னு சொல்கிறதா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, அது அவங்க லைஃப் அவங்க யார்கிட்ட எப்போ சொல்லணும் அவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம சொல்லிடுவோம் நம்ம அவங்க ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அப்புறம் லவ் பண்ணாங்க, இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்காங்க போல இருக்குது. எனக்கே இன்றைக்கி தான் டீன் தெரியும் இவங்க ஹக் பண்ணும்போது. சரி நான் கிளம்புறேன் டீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து இந்த சைடு ஜோ கிளம்பி போயிடறான், அந்த சைடு நீவே கிளம்பி போயிறாங்க. ஆத்தாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம டீனுக்கு தான் யார் இவங்க லவ்வர்ஸ் மாதிரியா தெரியுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தெரியுது, யார்கிட்ட காது குத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா அவர் அந்த அப்படியே ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் ஆரம்பியான ஒரு லுக் விட்டுட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிடறாரு. பிகாஸ் அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஒரு லவ் வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆரம் வந்து பண்ணது அண்ட் வந்து இவங்க பண்ணதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லைட்டாக சந்தேகம் வந்துடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருமே என்ன பண்ணாரு, நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே இருக்க ஒர்க்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷாவும் சரி அப்படின்னு இந்த மாதிரி நான் ஒர்க்கில் திரும்ப ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீனுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு பேப்பர்ஸ்லாம் கொடுத்து சைன்லாம் வாங்கி அந்த மாதிரி ரீஜாயினும் வந்துட்டு ஒர்க்கில் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு டேஸ் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு லியா இதே மாதிரி தான் எவ்ரிடே எப்படா வந்துட்டு நம்ம வந்து ஜிமினை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு 2 days ஒன்ஸ் ஜிமினை கண்ணில் பார்ப்பாங்க. ஸோ வந்து ஜிமின் கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 5 minutes 10 minutes அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. அந்த 10 minutes லியாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த ஒரு 10 நிமிஷம் போதுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 10 நிமிஷத்துக்காக 2-3 வந்துட்டு நாட்கள்லாம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜிமின் எல்லாம் பார்ப்பாங்க. ஜிமின் வர அந்த 10 நிமிஷமும் என்ன போயிட்டுருக்க, நீ படிக்கிறியா, வந்துட்டு எக்ஸாம்லாம் எப்படி போயிட்டுருக்க, சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேரிங்காக. ஸோ வந்துட்டு இது அதாவது லியாவுக்கு வந்து இவர் இந்த டென்ஷனில் அந்த ஒர்க்லலாம் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லியா நினச்சிருப்பாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார், எக்ஸாம் எப்படி போச்சு, எழுதிட்டுருக்கியா, படிக்கிறியா, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பார். நம்ம லியாவுக்கு இது இன்னும் ஜிமின் மேலே இன்னும் லவ்வாக தான் தோண்டுதே தவிர அவங்க மேலே கொஞ்சம் கூட வந்துட்டு அவருக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட வேலைக்கு போகணும் அப்படின்னே வந்துட்டு நம்ம லியாவுக்கு தோணவே இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் ஜிமினுக்கு லியா கிட்ட என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவருக்கே தெரியல. அவர் லியாவை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறாரு. அவர் சொல்லியிருப்பார்ல உனக்காக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக அவர் அவ்வளோ விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாரு. பட் ஜிமினுக்கு அந்த ஃபீல் வந்துட்டு இப்போ வரைக்குமே வரல. லவ் பண்ணுறோம், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்க கூட இருக்கணும் அப்படின்ற ஃபீல்லாம் இல்லை. இவங்க கூட இருக்கணும் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்டில் வந்துட்டு இப்போ வரைக்குமே இருக்கிறது. ஸோ இப்படி தான் அந்த
டேலாம் வந்து போகுது. ஸோ வந்து இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நம்ம வந்து ஷாக்கு வந்து ஒரு மெயில் வருது. ஸோ வந்து ஷா அதை நோட் பண்ணிட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து செக் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளாட்டி வந்துட்டு மேம் ஒரு பேஷண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து அந்த அவங்களோட அசிஸ்டண்ட்டு வந்துட்டு கூப்பிடுவோம். சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெயிலை ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக கூட வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு எழுந்திரிச்சு போயிடறாங்க. ஸோ வந்து அவங்களுமே போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் டைமும் ஆகுது. அன்றைக்கி டேவுமே வந்துட்டு அப்படியே போகுது. அப்படியே நைட் டைம் தான் நம்ம ஸ்வீட்டி வந்து அவங்க ஒரு திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து யான் தான் இதை பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ஏதாவது வந்துட்டு வெளியே போக சொன்னாங்களா என்ன, ஏதாவது கேம்பிங்க்கு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கேம்பிங்க்கெலாம் போகல, நான் யூஎஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஎஸ்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிறாங்க நம்ம வந்துட்டு யானு. ஆமாம், ஒரு ஒர்க் விஷயமா போகிறேன். ஒர்க்கா? உனக்கு ஒர்க் எங்கே இருக்குது, அங்கே என்னடி போய் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் வந்து அவங்க ஜஸ்ட்டு அவங்களோட ஒர்க்கிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு வந்திருப்பாங்க, என்னடி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறேன் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போகிறாங்களா, என்னடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திடுக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டு என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. வந்துட்டு அவங்க பக்கத்தில் வந்துட்டு அந்த பாஸ்போர்ட்டு, விசா, என்ன அவங்க ஒர்க்கிங் வந்துட்டு பாஸ் எல்லாமே இருக்குது. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்து நீ உண்மையாகவே போறியா, ப்ராங்க்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராங்க்லாம் பண்ணல, நான் உண்மையாகவே போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், மார்னிங் கூட நம்ம ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் என்னடி அப்படின்ற மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுடி, ஏன்னா மறுபடியும் அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதான் நீ லவ் பண்ணுறல சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யானு படப்படன்னு பேசிகிட்டே இருக்காங்க. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தாண்டி நான் இப்போ யூஎஸ்ஏ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி சொல்கிறாங்க. நம்ம யானுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நீ என்ன சொல்கிற, கல்யாணம் பண்ணிக்கணுமா, என்ன அவன் தான் உனக்கு ஓகே சொல்லிட்டான்ல, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. அதான் சொல்கிறேன், 2 இயர்ஸ் அவன் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் படிக்கணும்னா நான் என்னோடய ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல. ஹெல்த்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. மறந்துட்டியா பேபி, அதுதான் வந்துட்டு ஜேகேவே பேபிலாம் வேணாம், நீ எனக்கு ஒரு பேபி மாதிரி தானே சொன்னார் அன்றைக்கி, நீ என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னல, சந்தோஷப்பட்டல. ஆமாண்டி, அன்றைக்கி என்னமோ அவர் சொன்னது கரெக்டு தான், அவரே நான் பேபி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனாலும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பசங்களுக்கு ஏற்கணும் ஒன்று இருக்கும்ல, அவருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு பேபி வேணும், அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார்ல. அதாண்டி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான் இருக்கேன். ஸ்வீட்டி, நீ பண்ணுறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணு. யோசிச்சிட்டேன். அவர் மில்ட்ரிக்கு போனதுலேருந்து என் மைண்ட் ஃபுல்லாக அப்செட்டாக தான் இருந்துச்சு. நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். அண்ட் டீன்கிட்டே போயிட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். இங்கே வந்து யூஎஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னோடய ட்ரீட்மெண்ட்டை நான் பார்க்கலான் இருக்கேன். நான் வேணா உன் கூட வரட்டுமா அப்படி சொல்லிட்டு யான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போய்க்கிறேன், நீ சேஃபாரு. அண்டு லியாக்கு இந்த விஷயம் தெரியாது, லியாக்கிட்ட சொல்லிடு. அண்ட் மற்ற கேர்ள்ஸ்கிட்ட நான் ஜஸ்ட்டு அங்கே ஒர்க் விஷயமா போகிறேன்னு மட்டும் சொல்லு, மற்றபடி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன்னு மட்டும் சொல்லாத சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற கேர்ள்ஸ்க்கு இப்போ வரைக்கும் தெரியாது இந்த மாதிரி ஸ்வீட்டிக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டு ஸ்வீட்டி இப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் எதுவும் சொல்லலை, சேஃபாரு, அடிக்கடி கால் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யான் வந்து அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து யான் தான் வந்து ஸ்வீட்டியை போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஏர்போர்ட்டில். ஸோ அவங்களுமே போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாதிரி யானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா யாருமே இல்லை, எல்லோரும் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் என்னென்னா போயிட்டு மிலிட்ரியில் உட்காந்துருக்கான், நான் வந்து ஜிம்மில் போய் பார்க்க போகிறேன்ட்டு. இப்போ நீ ஜேகேக்காக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீ யூஎஸ் கிளம்பி போகிற. டேவும் இங்கே இல்லை, மிலிட்ரிக்கு சர்வீஸ் பண்ண போயிட்டான். எனக்கு நீ யாரா இருக்கா, நான் தனியாக இருக்கணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரூமுக்கு அப்படியே வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா அவங்க ஆல்ரெடி அவங்க அப்பாவும் வந்து அவங்க அங்கிள் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து அங்கிள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ தனியாக இருக்கேன்னு கேள்விப்பட்டமா, அதான் நான் தனியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு யார் இந்த மாதிரி ஸ்பை வேலைலாம் பார்க்குறாங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் இவ்வளோ கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம வந்து அந்த ஸ்பை இனிமே வந்து இங்கே இல்லைம்மா, ஸோ வந்துட்டு அவங்க வேறு கண்ட்ரிக்கு போயிட்டாங்களா, அதான் சரி உன்னை பார்த்துட்டு போகலான்னு. வேறு கண்ட்ரிக்கு போகிறாங்களா, இப்போதைக்கு கண்ட்ரி போகிறது ஸ்வீட்டி இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸ்பை வேலைலாம் பார்க்கலாமா, எனக்கு தான் மனசு கேட்கலையா, அவகிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன், நான் தான் அவளை டார்ச்சர் பண்ணுவேன், அவளும் சொல்லிவிடுவா உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன பண்ணுற, எங்கே இருக்குன்னு. அவளும்
அவ்வளோதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க, ஸ்வீட்டி உனக்கு இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, நீ போயிட்டு மட்டும் வா ரிட்டன் உனக்கு இருக்க அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி நீ தனியாக இருந்து எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பக்கத்தில் தானே நம்ம வீடு, நானே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து உன்னை பிக் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன், சரியா நீ வா 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 நீ போய் ஃபஸ்ட்டு உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து அப்பா சொல்கிறாரு. ஆமாம்மா வாமா வாமா நீ இல்லாமல் அந்த வீடே கஷ்டமாக இருக்குது வாமா, இதில் வேறு என் பையன் வேறு என்னாச்சுன்னு தெரியல, அவன் சாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி அப்ராட் போயிட்டான், நீ அந்த வீடு இல்லாமல் ஒரு மாதிரி வந்து நல்லாவே இல்லை வாமா அப்படின்னு சொன்னாங்க. அங்கிள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவன் அப்ராட் போயிட்டான்னு சொன்னேன். உண்மையாகவே அப்ராட் போயிட்டான் நாங்கள் அங்கிள் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா என்ன ஆச்சுன்னு தெரியல அப்ராட் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவங்களுமே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து ஓகே அங்கிள் போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு காரில் ஏறுறாங்க. ஸோ வந்துட்டு அப்பாவும் சரியான்னு வந்து அங்கிளும் சரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும், இவன் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான், யான்கிட்ட தப்பாக நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு அவனை போட்டு செம்மையாக வெளுத்து விட்டு நீ நீ இந்த கண்ட்ரிக்கே வரக்கூடாது, இதுதான் உனக்கு லாஸ்ட், இனிமேல் இந்த கண்ட்ரியை நீ யோசிச்சு கூட பார்க்கக்கூடாதுடா போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிடிச்சி துரத்தி விட்டுருப்பாங்க. நீ என்னமோ பண்ணு, எங்கே போய் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நாசமாக பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தத்தி விட்டுருப்பாங்க. பிகாஸ் வந்து அவ்வளோ பெரிய தப்பு இல்லையா. ஸோ அதனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், ஏதோ போனால் போதுன்னு விட்டு வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அதாவது அவங்க அந்த அங்கிள் கூட வந்து அதை தான் சொல்லியிருப்பாரு, நீ யான்கிட்டே இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டியா, உன்னை நான் இப்படியாடா வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துட்டு அடிச்சு விட்டு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம யானுமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. யான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அந்த நைட் டைம் ஸ்பெண்ட் ஆகுது. நம்ம ஷா தான் ரொம்ப டயர்டாக வந்துட்டு அப்படியே வந்து அவங்களோட சேரில் வந்து உட்காராங்க. ஸோ வந்து என்ன மெயில் வந்துச்சு நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ மெசேஜஸ்ஸு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ வந்து மெடிக்கல் குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி டாக்டர் ஸ்ரீன்ற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லை. அவங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணதே ரொம்ப தப்பு, எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணது ரொம்ப பெரிய வந்துட்டு தப்பு. ஸோ ஜெயின் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, உடனே அவங்களோட ஐடியா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு நியூஸு. அதை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்கெலாம் அப்படியே கண்ணில் வியர்டாகுது. ஸோ இப்போ நம்ம நினச்சது உண்மையா, இப்போ ஸ்ரீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஸ்ரீயை பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த ஸ்ரீக்கு வந்து இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சோடனே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கால் வந்திருக்கும், இந்த மாதிரி உங்களோட ஐடி நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, எங்களை நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம வந்து வேறு வழி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீதாஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும்னு நினச்சிருப்பாங்க. பட் இவ்வளோ வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல இல்லையா. ஸோ அதனால் அவங்களுமே வந்துட்டு அப்படி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அப்படி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து அங்கே இருக்க வந்து நர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க, என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ உண்மையாகவே உங்களுக்கு ஒன்றுச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து ஷாதா ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு வேகமாக வராங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீதான் என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து என்ன உணர்ச்சி இல்லையான்னு நீ கேட்க போறியா, ஆமாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. சரி ஓகே நான் எனக்கு சாப்பிட்ற டைமிங் வந்துச்சு, வரியா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷாவை பார்த்து ஸ்ரீ நார்மலாக கேட்டுட்ருக்காங்க. இல்லை ஸ்ரீ அது வந்து வரியா இல்லையா, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஸ்ரீ அப்படின்னு பார்க்குறாங்க. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல, எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சாப்பிட்ணும் வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஷாவுக்கும் ஒன்றுமே புரியல. சரி ஓகே அவள் கூட தனியாக விட்டுறக்கூடாது, நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுமே போகிறாங்க. அங்கே இருக்க நர்வ்ஸு ஸ்டாஃப்ஸு அண்ட் மற்ற வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம ஸ்ரீக்கு இதெல்லாம் பெருசாகவே தெரியல. அவங்க வந்துட்டு அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து ஷா கூட போகிறாங்க. ஷாவுமே வந்துட்டு அவங்களுமே வந்து ஸ்ரீ கூட போகிறாங்க. அப்படியே ஷாவுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ நாள் வந்துட்டு இவ எந்த ஒரு ஃபீலிங்ஸே இல்லாமல் இருந்திருக்கா, நம்மளுமே நிறைய அவள்கிட்ட வந்து கேட்டிருக்கோமே, அவள் அதெல்லாம் எவ்வளோ வந்துட்டு இதாக ஹேண்டில் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக டீனுக்கு இந்த விஷயம் தெரியுது. டீனுக்கா செம்ம கோவம், அவருக்கு வந்து இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு செம்ம டென்ஷனில் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே நர்ஸ் வேதா முதல் ரிலாக்ஸாக இருங்க, ஃபஸ்ட்டு இந்த கேஸை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணோன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஃபேக்காக மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோவேன், கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஷவுட் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா உடனே ஐடியை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில இங்கே வந்துட்டு டீனுக்கு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு
அதுக்கான ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம டீனுமே ஸோ வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு யார் இந்த மாதிரி வந்து பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் இதை வெளியே விட்டுருப்பான். ஸோ வந்து அதை பார்த்துட்டு இவனுக்கு எப்படி இது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்து, உனக்கு இது இப்படி கிடச்சிது சொல்லு, எப்படி வந்து இந்த நியூஸை வந்து நீ போட்டவன்ட்டு எந்த ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்துட்டு சொல்லிச்சு, நீ எதுக்காக வந்துட்டு இப்படி போட்ட, ஒரு டாக்டரோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டல நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம டீன் வந்து செம்மையாக கத்திட்டு இருக்காரு. ஸோ வந்து அப்போது வந்து அந்த இவர் வந்து சொல்கிறாரு, இது ஒன்றும் பொய் கிடையாது, இது உண்மை தான், இந்த உண்மையான நியூஸை தான் நான் எடுத்து போட்டேன் அப்படின்றாங்க. இது கேட்டோடனே இது உண்மைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து கேட்குறாரு, உண்மைன்னு எப்படி தெரியும்னா அது உங்களோட ஹாஸ்பிட்டலில் ஒரு சிஸ்டத்தில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லையா, யாரோட கேபினில் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியல, இஎன்டின்னு போட்டிருந்துச்சு, அதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கூலாக சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இஎன்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஷாக்கு கால் பண்ணாங்க. பட் ஷா கால் எடுக்கலை. பிகாஸ் வந்து ஷா வந்து இந்த ஒரு பதட்டத்தில் வந்திருக்கனால ஷா வந்து அவங்களோட கேபின்லேயே ஃபோனை வச்சுருப்பாங்க. ஷட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து வேகமாக வந்து நீ என்ன பண்ண வேகமாக வந்து ஷாவோட கேபின் வந்து பார்க்குறாங்க. ஷாவோட கேபினில் ஸோ வந்து ஷா அங்கே இல்லை, ஃபோன் அங்கே இருக்குது. ஸோ வந்து என்னது இது, அந்த சிஸ்டத்தில் தானே பார்த்தான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு யூஎஸ் ஆஃபீஸ்லேருந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து நம்ம ஷா ஒரு ஹெல்ப் கேட்டுருந்துருப்பாங்க இல்லையா ஸ்ரீயை பற்றி, அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் அவர் மெயில் பண்ணியிருப்பாங்க மார்னிங். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த டைமில் அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஒர்க் விஷயமா ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். அப்போ வந்துட்டு சரி ஓகே ஏதாவது கிடைக்குமா, நம்மளுக்கும் வந்துட்டு போர் அடிக்குது, ஏதாவது கிண்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா போயிட்டு நேராக வந்துட்டு அந்த சிஸ்டத்தில் கொஞ்சம் வந்து ஏதாவது தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதை எடுத்து போட்டலான்னு சொல்லிட்டு அவன் வந்து செக் பண்ணும்போது கரெக்டாக இந்த நியூஸ் கிடச்சிருக்கும். ஸ்ரீ வந்து இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது யாருக்கும் தெரியாமல் வந்து மெயின்டைன் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. எங்களுக்குமே அது தெரியாது, எங்களுக்கு ஆஃப்டர் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து டாக்டர் வந்து ஷேர் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ப்ரூஃபை தான் வந்துட்டு அவன் போட்டு அவன் வந்து ஸ்ரீயோட ஐடியும் பிடுங்கியிருப்பான். அதே மாதிரி மற்ற வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்க்குமே வந்துட்டு கொடுத்து அது இன்னும் பெரிய வைரல் நியூஸ் ஆக்கி வச்சுருப்பான். எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஸ்ரீ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அது சும்மாவே வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர் விஷயம்னாலே ரொம்ப ஸ்பீடாக பரவும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே இல்லை, அவங்களுக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியாது, அவங்களுக்கு டச் பண்ணால் கூட அவங்களுக்கு ஃபீலே ஆகாது, அவங்களுக்கு பசிக்காது, எந்த ஒரு இதுவுமே ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த நியூஸ் பரவும், இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தில் பரவும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த நியூஸுமே ரொம்பவுமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதை வந்து கேட்டதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, அதாவது யூனா வந்துட்டு ஸோ இன்னுமே வந்துட்டு மிலிட்ரிக்குள்ளே போயிருந்திருக்க மாட்டார். ஸோ வந்துட்டு யூனோ எல்லாருமே வந்துட்டு செம்மையாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நிவிக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், லியாவுக்கும் தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்க எல்லா வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து அவங்க வந்து அந்த டாக்டர்ஸ் குரூப்பில் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த கமிட்டி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குமே தெரிஞ்சிருது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நம்ம லியாக்கெலாம் வந்துட்டு கூடயே இருந்திருப்பாங்க இல்லையா. ஸ்ரீயோட அவ்வளோ அட்மையர் பண்ணியிருப்பாங்க, ஸ்ரீயோட அந்த மெடிக்கல் அந்த விஷயம் அண்ட் அவங்களால தான் வந்து டாக்டராகவே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. அவங்க கையில் புக் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு லாஸ்ட் டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு ஒரு மெசேஜ் வரதை பார்த்தோன்னே அவங்க எடுத்து பார்த்துருப்பாங்க. பார்த்தோன்னே ஷாக்கில் உட்காந்துருக்காங்க, படிக்காமல் கூட. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம இது ஜிமின் வந்துட்டு என்னாச்சு, என் ஃபோனையே பார்த்துட்டு இருக்க, படிக்கலையா நீ, உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துலேருந்தே சரி ஓகே நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீ என்ன இப்படி உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கேட்டுட்ருக்காரு. அது ஒன்றில் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஃபோனை மறைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்னாச்சு சொல்லு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி சொல்கிறாங்க. பிகாஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களே, ஸ்ரீயை வந்து அவங்க கூடயே இருந்திருப்பாங்க, ஒரே வந்துட்டு ரூம்மேட்டில் வர ரூமாக வந்துட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒன்றா ஒரே இடத்துல ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்து தான் டாக்டரே ஆகணும் நிறைய வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க அவங்கள பார்த்து ஒவ்வொரு டைமுமே. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், அவங்களோட ஐடியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இவங்களுக்கு இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் எனக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்கோ டைப் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் சரி ஓகே ஒன்றும் இல்லை நீ ரிலாக்ஸ்டாரு, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஜஸ்ட் இது ஏதாவது ரூம் ஒரு நியூஸாக இருக்கும் பாரு, அவங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு விசாரிச்சதுக்கப்புறம் வந்து அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களோட மெடிக்கல் கவுன்சிலிங்காக அவங்களே வந்துட்டு சொல்லிவிட்டு ஐடியா வந்து திரும்ப கொடுத்துருவாங்க, நீ ரிலாக்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம லியாவுமே ஒரு மாதிரி அழுது ரொம்ப டல் ஆகிட்டு அவங்களுமே அப்படியே அந்த இடத்துல வந்து ஜிமின் மேலே ஷோட்டலே படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ ஜிமின் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு அவங்க 2 பேருமே வெளியே தான் உட்காந்து பேசியிருப்பாங்க, ரூம்குள்ளெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, வெளியே தான் எப்போவுமே அந்த கார்டன் பிளேஸ் அந்த மாதிரி ஏரியாவில் தான் பேசியிருப்பாங்க. ஸோ லியாவுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து
ஜிமின் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்து மெதுவாக லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு ஒரு கையில் வந்துட்டு புக்ஸ் அண்ட் வந்துட்டு இவர் வந்து 2 கையில் வந்துட்டு அப்படியே நம்ம லியா வந்து வந்துட்டு லிஃப்ட் பண்ணி நேராக ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து நம்ம லியா வந்து படுக்க வச்சுட்டு அவங்க புக்கெலாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அவங்க ஷூஸ்லாம் வியர் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அவங்கள அப்படியே மெதுவாக வந்துட்டு அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே அவங்களும் அந்த பெட்ஷீட்லாம் வந்து பொத்தி விடுறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்களும் அப்படியே திரும்பிட்டு ஐயோ என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. ஆல்ரெடி யூனாக்கு ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம ஆரம் வெளியே போனவர் இன்னும் வரல. இப்போ ஷீக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக ஹோபி வெளியே போவாருன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக வந்துட்டு அங்கே வந்து டைரிஸ்லாம் வந்துட்டு நம்ம லியா வந்துட்டு எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு 2-3 டைரிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டைரிஸ்லேருந்து அப்படியே வந்துட்டு லைட்டாக அப்படி ஒரு எப்படி சொல்கிறது எட்ஜில் இருந்திருக்கும். இவர் வந்து இப்படி திரும்பும்போது டக்குன்னு அதை தட்டி விட்டு கீழே விழுந்துடுது. ஐயோ டைரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு அதை எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா ஒரு டைரியிலேருந்து அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ வந்துட்டு இருக்குது. ஸோ அது கீழே விழுது. அதை எடுத்துகிட்டு இதுதான் அவங்க அப்பா அம்மா அண்ட் அண்ணாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பியூட்டிஃபுல் ஃபேமிலி தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன டைரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைரி ஃபுல்லாக ஜிமினோட ஃபோட்டோஸு ஜிமினை பற்றின எழுதுனது அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்துட்டு ஜிமின் பார்க்குறாரு. ஜிமின் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வந்துட்டு ஜிமினை எப்படி வந்து அட்மிட் பண்ணாங்க எப்படி பார்த்தாங்க. ஸோ இங்கே மில்ச்சி வந்ததுக்கப்புறம் கூட வந்துட்டு ஜிமினை வந்துட்டு அவ்வளோ ரசிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னது இது இந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஒரு மாதிரி இப்படி பார்க்குறாரு. நான் ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம எப்படி ஃப்ரெண்டாக பார்த்த பொண்ணை லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்க நம்ம தப்பாக அந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுத்துட்டோமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே இந்த ஃபோட்டோஸு அவங்க எழுதின டைரிஸு எல்லாத்தையும் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டைரி அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போயிடறாரு. ஸோ இனிமேல் இந்த வந்துட்டு நம்ம லியாவுக்கு எந்த ஹோப்பு கொடுக்கக்கூடாது. இது அவள் கையில் இருக்கக்கூடாது. இது இருந்தால் இன்னும் வந்துட்டு அவள் திரும்ப லவ்வில் தான் இது ஃபாலோ ஆவா. நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா அந்த ஒரு டைரி அதாவது ஜிமினை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா அப்புறம் உள்ள லைஃப் ஸ்டைலை மட்டும் எழுதின டைரி அங்கே வச்சுட்டு அண்ட் தென் இவரை பற்றின டைரிஸ் இவரோட நோட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு போயிடறாரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அந்த டைரி மட்டும் அதை எடுத்துகிட்டு அங்கே போயிடறாரு. நம்ம ஜிமினுக்கு மனசே இல்லை. ஜினு ஒரு மாதிரி போயிட்டு வந்துட்டு அப்படியே அவர் வந்து அவரோட ரூமில் போய்ட்டு அதெல்லாம் வச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காரு. ஸோ இந்த சைடு வந்துட்டு வெளியே ரொம்ப ஒரு மாதிரி ஷவுட் ஆகிட்டே இருக்குது. என்ன சத்தம் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படி வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இது ஹோபிக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ வந்துட்டு எப்படி இல்லையா மாதிரி வந்து சர்வீஸ் பண்ண வந்தாங்க இல்லையா அந்த டாக்டர்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஃபேக்காக இருந்திருக்காங்க போல் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசிப்பாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி என்ன பண்ணாங்கன்னா எந்த டாக்டரை பற்றி பேசுகிறீங்க என்னாச்சு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுமே இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இந்த பொண்ணு தான் அப்படின்னு மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இது கேட்டோன்னே அவ்வளோதான் இங்கே வந்து ஹோபிக்கெலாம் ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு வேகமாக வந்துட்டு அங்கே வந்து செம்ம ஓடி இருப்பாங்க. இதை வந்து பசங்க பார்த்துட்டு என்னாச்சு எதுக்கு இவன் ஓடுறான் என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஜேகே அண்ட் வி ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்து ஷூகா எல்லாருமே வந்துட்டு என்னாச்சுடா ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கா என்ன உனக்கு ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளமா அப்படியே சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஹோபி இல்லை நான் போகணும் அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. நம்ம மெம்பர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஜிந்தா ஃபஸ்ட்டு கிட்ட என்னடா ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸ்ரீக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீக்கு என்ன இப்போ ஸ்ரீ நல்லா தானே இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஸ்ரீக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காமா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் நம்ம மெம்பர்ஸ்க்குலாம் செம்ம ஷாக்கு என்னடா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ சும்மா அப்போல்லாம் வந்துட்டு இல்லை நீ சும்மா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷிகா வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் தான் இல்லைண்ணா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு. பிகாஸ் வந்து ஜிமினோட ரூமுக்கு வெளியே தான் இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ வந்து அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாங்க. உனக்கு எப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து லியாவை இப்போ தான் பார்த்தேன். லியா தான் சொன்னாங்க அவங்களோட மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்தே வந்துட்டு ஷியோட ஐடியா ரிமூவ் பண்ணிட்டாங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் வந்து சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே ஹோபியெல்லாம் உடஞ்சி போய் உட்காராரு. ஆனால் உனக்கு தெரியுமா நான் அவளை ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது நான் அவளை அதிகமாக காயப்படுத்தியிருக்க தெரியுமா. உனக்கு குளிரும் நீ இதை போட்டுக்கோ உனக்கு சாப்பாடு காரமாக இருக்கும் நீ இதை சாப்பிடு அண்ட் உனக்கு சக்கரை போட்டுக்கோ டேப்லெட் கசுக்கணும் ஒவ்வொரு டைமும் அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா. உனக்கு பசிக்காதன்னு நான் அவ்வளோ விஷயம் நான் அவகிட்ட கேட்டிருக்கேன்னா அவன் எப்படின்னா அதெல்லாம் தாங்கிக்கிட்டா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியாமே நான் அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னா அவள் பாவம்னா இப்போ அவள் கூட நான் இருக்கணும்னா நான் போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது.
நீ ஃபஸ்ட்டு இருடா, இப்படிலாம் போ முடியாதுடா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லீவ் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஓகே ஆகணும். அதுக்கப்புறம் தானடா போ முடியும். உனக்கு தெரியும்ல ப்ரொசீஜர் என்னன்னு. ஆனா இங்கே பாருண்ணா, நான் வந்து மிலிட்ரிக்குள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வெளியே போகவே இல்லைண்ணா. வந்து எனக்குன்னு ஹாலிடேஸ் வந்தப்போ கூட நான் போகலைண்ணா. நான் இங்கே தான் இருந்தேன். சீக்கிரம் என்னோட 2 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு. ஆனால் நான் போகலைண்ணா. ப்ளீஸ்ண்ணா, நான் போகிறேண்ணா, விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த சைடு வந்துட்டு அந்த ரவுண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் உனக்கு, எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கீங்க, போய் அவங்களோட ரூமில் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சார் நாங்கள் இப்போது ஹெட்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹெட்டெல்லாம் இப்போ பார்க்க முடியாது, போய் தூங்குங்க, மார்னிங் தான் பார்க்க முடியும் சொல்கிறாங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நான் பார்க்கணும், எமர்ஜென்சி சார், ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி போயிட்டு செம்மையாக ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. சரி ஓகே, நான் அவர்கிட்ட கேட்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி வந்து பசங்க அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அவங்கள அலோவ் பண்ணிட்டுமான்னு கேட்கும்போது, சரி ஓகே வர சொல்லுங்கள், நான் ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பசங்களுமே சரி நீங்கள் போங்க, இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம ஹோபியில் செம்ம ஃபஸ்ட்டாக ஓடுறான். ஓடி போயிட்டு வந்துட்டு டோரை கூட வந்து நாக் பண்ணி பெர்மிஷன்லாம் கேட்கல, வேகமாக போயிட்டு அவங்க இருக்க வந்துட்டு ஹெட் கிட்ட, சார் ப்ளீஸ் சார், நான் இப்போதைக்கு எமர்ஜென்சியாக வெளியே போகணும், ப்ளீஸ் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னாச்சு எனி ப்ராப்ளம், உங்கள் வீட்டில் இருக்காது ஏதாவது ப்ராப்ளமா, யாருக்காவது என்ன ப்ராப்ளம் அப்படி கேட்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. சார் ப்ளீஸ் சார், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சார், நான் போகணும் சார், நான் பூசணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக அந்த ஒர்க் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் சார், நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், இந்த ப்ராப்ளம் எப்போ முடியும்னு தெரியல, நான் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் வரேன் ப்ளீஸ் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. வாட், ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் வரீங்களா, என்ன விளாட்றீங்களா, உங்களுக்கு நான் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்ததே 3 to 4 days மட்டும் தான், நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், இந்த டைமில் நான் அவன் கூட இருக்கணும் சார், புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னாங்க. பசங்களுமே ப்ளீஸ் சார், அவன் இங்கேருந்து போகட்டும், நாங்கள் அவனுக்காக வந்துட்டு இங்கே அவனோட ஒர்க்கையும் நாங்கள் சேர்த்து வந்து பார்த்துக்குறோம், ப்ளீஸ் சார் அவனை வந்து இங்கேருந்து விடுங்க. அண்ட் வந்து அவன் எவ்வளோ நாள் வந்து வெளியே இருக்கணும், அதுக்கு அவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த டேஸ்க்காகவும் வந்துட்டு அவன் திரும்ப ஒர்க் பண்ணட்டும் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க ஹெட்டுக்கு இந்த மாதிரி யாருக்குமே இப்படி பண்ணது கிடையாது, உங்களுக்கு மட்டும் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு சரி இதுக்கு ஏதாவது வழி இருக்கும் சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார், நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் வேறு இந்த மாதிரி சொல்கிறனால வேணால் நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது, இந்த மாதிரி எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வெளியே போனீங்க அப்படின்னா அந்த ஹாலிடேஸ் அந்த டேஸை ஃபுல்லாகவே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் வந்து அதை விட எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகேனா வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல சார், நான் எவ்வளோ நாள் வேணாலும் ஒர்க் பண்ணுறேன், நான் 3 years ஒர்க் பண்ணுமா, நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. 3 yearsலாம் வேணாம், நீ எவ்வளோ நாள் லீவ் போடுறியோ அதுலேருந்து வந்துட்டு அதில் இன்னும் பாதி டேஸ் சேர்த்து நீ ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே சார், நான் பண்ணுறேன் சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு பெரிய ஐடல் குரூப்பு, இப்போ நீங்கள் உள்ளே இருக்கதும் வந்துட்டு உள்ளே இல்லை நீங்கள் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அண்ட் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் வெளியே இருக்க மாதிரி நான் காமிச்சிக்கவே மாட்டேன் சார், நான் இங்கே மிலிட்ரிக்குள்ளே இருக்க மாதிரியே காமிக்கிறேன், நான் அடிக்கடி மிலிட்ரியில் இருக்க மாதிரி போஸ்டெல்லாம் போடுறேன் சார், அண்ட் பசங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. சரி ஓகே, சேஃபாக போங்க, அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க, இது அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ண முடியாது, நார்மலாக வந்துட்டு சோல்ஜர்ஸாக வந்தால் பரவாயில்ல, பட் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற 2 yearsக்காக வந்திருக்கீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஐடல் குரூப் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து மற்ற மெம்பர்ஸ் மாதிரி நீங்கள் கிடையாது, உங்களுக்கு எதுனா வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களோட வந்து ஆமிஸ்க்கு எங்களால் பதிலாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து அந்த ஹெட் வந்து பேசிகிட்டு இருக்காரு. சரி ஓகே பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹோபி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கே வந்து ஓடிடுறாரு. ஸோ வந்து பசங்களுமே வந்துட்டு சரி சேஃபாக போடா, இது வந்து பார்த்துக்கலாம், ஸோ வந்து அங்கே வெளியே ஆரமும் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீக்கு எதுவாகாதுன்னு சொல்லிட்டு பசங்களுமே வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே ஹோபி தான் அடிச்சு பிடிச்சி வந்துட்டு எப்படியாவது அங்கே வந்து இங்கேருந்து போகணும், ஸோ வந்துட்டு ஸ்ரீயை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வேகமாக போகிறாரு. நைட் டைம் அப்படியே ஸ்பெண்ட் ஆகிடுது இல்லையா, நம்ம ஸ்ரீ வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீயோட ரூமில் ஸ்ரீ மட்டும்தான் இருக்காங்க. நம்ம ஷா வந்து மனசே இல்லாமல் அப்படியே வெளியே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசு இல்லை, அவங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்னவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து நம்ம ஹோபி வந்து டைம் பார்த்தா ஒரு 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. அவர் வேகமாக வந்துட்டு வராரு. ஸோ வந்துட்டு இது ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீயோட ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ண வந்துட்டு போகிறாரு. டோர் ஓப்பனில் தான் இருக்குது ஹோபி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஷா வந்து சொல்கிறாங்க. ஸ்ரீக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்கே நல்லா ஸ்ரீ வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைமிங் ஓகே, இந்த டைமில் நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கண்ணை மூடி ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான் அப்படியே போயிட்டு நம்ம வந்து ஸ்ரீயோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. பட் ஸ்ரீக்கு தான் எந்த ஃபீலிங்ஸும் இல்லைல்ல. ஸோ வந்து ஸ்ரீ கை பிடிக்கிறதுலாம் ஒன்றுமே தெரியலை. ஸோ வந்து என்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபோர்கெட்டை அந்த கையில் வச்சு அப்படியே அழுதுட்டுருக்காரு. ஸோ அந்த எந்த ஃபீலுமே வந்து ஸ்ரீக்கு இல்லை. ஸ்ரீ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டியர்ஸ் வந்துட்டு கூட ஸ்ரீயோட கையில் படுது அதுவும் தெரியல. ஸ்ரீ வந்துட்டு இந்த மாதிரி கையை பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு ஃபீல் கூட இல்லாமல் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து
ஹோபிக்கு ஒவ்வொரு விஷயமா அவர் பண்ண எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம ஷாதா வந்துட்டு அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, நீங்கள் அவளை டச் பண்ணுறதெல்லாம் அவளுக்கு ஃபீல் ஆகாது. நீங்கள் பேசினா மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அவளுக்கு தெரியும். நீங்கள் அவகிட்ட பேசுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வெயிட் பண்ணுறாங்க. டோரை லாக் சாத்திட்டு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணாங்க. ரொம்பலாம் ஐஸ் ஓப்பன் பண்ணல, ஏன்னா அவங்க தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும். ஸோ நல்லா வந்து தூங்கியிருப்பாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் படுத்துருப்பாங்க. அப்படியே தூங்கியிருப்பாங்க அவங்களே அறியாமல். ஸ்ரீ அப்படி சொல்ல அவங்க லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஐயோ ஹோபி ப்ளீஸ் தயவு செஞ்சு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஹோபி இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு ஹோபி அலறதை பார்த்தோன்னே டக்குன்னு எந்திரிச்சிட்டு, ஹோபி நீங்கள் எதுக்கு அலறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து அப்படி ஹோபியோட டீயர்ஸை வெயிட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஃபீலே இல்லை. ஸோ அவங்க ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்ரீ, நான் வந்து உன்னோட கண்ணீரை கூட துடைக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீலே இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி இப்படி பார்க்குறாங்க. செம்ம கஷ்டமாக இருக்குது ஸ்ரீக்கு, என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படி பார்த்துட்ருக்காங்க ஹோபியை. ஹோபியுமே வந்துட்டு, நீ நீ அழாத நான் ஒன்றாகாது, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். வாட் எவர் இட் இஸ் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஸ்ரீயை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீக்கு இன்னும் அழுக வருது. ஏன்னா ஹக் பண்ணுறது, அவர் கை பிடிக்கிறது, அவர் நான் இருக்கேன்னு சொல்லும் போது அவர் சொல்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு கேட்குதே தவிர அவங்க ஹோபியை ஃபீல் பண்ணவே முடியல. அது இன்னுமே அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து இந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு கஷ்டப்பட்டதை விட இப்போது இந்த செகண்ட் அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஒட்டஞ்சு போய் அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. ஸ்ரீக்கா கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஹோபி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஷாவுமே வந்துட்டு சரி ஓகே ஹோபியும் வந்து ஸ்ரீ கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடறாங்க. பட் ஸ்ரீக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சுன்னு யோசிக்கிறது கூட அவங்க மைண்டுக்கு வந்து போகலை. என்னடா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இனி எப்படி இதுலேருந்து வெளியே கொண்டு வருது, அந்த இது மட்டும்தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படியும் இவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்படியே தான் இந்த நைட் டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாம் வேறு இருக்கா. அவங்க வந்து எக்ஸாமுக்கு போக மைண்டே இல்லை. பிகாஸ் ஸ்ரீக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து ஜிமினுக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே இவள் வந்து இதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு நேராக போயிட்டு லியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு. மொதல் இருந்த அந்த ஒரு ஹாப்பியாக ஒரு மாதிரி அவர் அந்த ஒரு ஹாப்பி ஃபீலில் வருவார். பட் இந்த டைம் வரும்போது இல்லை நம்ம வந்து இன்னும் லியா பக்கத்தில் போகக்கூடாது, லியாவுக்கு இன்னும் ஹோப் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயம் மட்டும்தான் அவருக்கு வந்து தோணுது. அவர் வந்துட்டு இன்றைக்கி உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நான் வந்து இங்கே இருக்க ஹெட் கிட்ட பேசினேன். அவர் வந்து உன்னை வெளியே கூட்டு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னார்ல, ஸோ நீ கிளம்பலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உனக்கு வந்துட்டு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, இங்கே வந்து வேறு 1 hour ட்ராவல், நீ இப்போ அது கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஜிமின், அது நான் ஸ்ரீ என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இங்கே பாரு, நீ யாரை நினச்சி வந்துட்டு படிக்கணும்னு நினச்சியோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீ அதுக்காக அவங்கள உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கனால இங்கே எதுவும் மாற போகிறது கிடையாது. ஒரு வேளை நீ மட்டும் யார் எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டு ஸ்ரீக்கிட்ட நீ இந்த மாதிரி யார் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்க உடஞ்சி போனால் கூட உனக்காக அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு. நம்ம லியா வந்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் வந்து லியாவோட ஃபேஸ் எல்லாம் பார்த்து சொல்ல, இந்த மாதிரி நீ அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கேயோ பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இது லியாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிமின் என்னாச்சு, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ கிளம்பு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிமின் தான் கிளம்ப சொல்கிறாங்க. ஸோ வந்து அங்கே வந்து லியாவுமே அங்கேருந்து வந்துட்டு காரில் கிளம்பி போயிடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குல்ல அதனால. ஸோ வந்து நம்ம ஜிமின் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக 6 முள்ள வராரு. ஸோ மிலிட்ரிக்குள்ளே, அண்ணா நீங்கள் எப்படி இங்கே, நீங்கள் யூனாவோட ப்ராப்ளம் முடிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது, யூனாவோட ப்ராப்ளம் முடிஞ்சது, ஆனால் ஸ்ரீயோட ப்ராப்ளம் தான் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நாங்களும் கேள்விப்பட்டோம், ஹோபி ஹயாங் வந்து வெளியே போயிருக்காரு. ஏன்னா ஹோபி வெளியே வந்திருக்கானா, எனக்கு தெரியாதே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நேற்று நைட் தான் அவரும் வந்துட்டு போனார். ஸோ அவர் வர வரைக்கும் நம்ம தான் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா நான் பார்த்துக்கிறேன். இப்போது யூனா அவங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவள் ஓகே தான், அவள் தான் எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனா, சி இஸ் ஓகே நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேண்ணா நம்மளுக்கு ஒர்க் இருக்குது நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜிமின் வந்துட்டு ஆரம்பம் கூப்பிடுவோம். ஆரம்பம் சரி ஓகேடா நம்ம போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடறாங்க. நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க ஒர்க்கே பார்த்தாலுமே அங்கே ஹோபி என்ன பண்ணுறான், ஸ்ரீயோட ப்ராப்ளம் அங்கே முடிஞ்சதா அந்த மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஸ்ரீயுமே வந்துட்டு
அவங்களுக்கு அது பெருசாக தெரியல, எப்போவும் நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் எப்பவும் போல் அவங்க எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த விஷயமே மறந்து போயிட்டு, ஏன்னா வந்து அலாரம் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி மேம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும், அவங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான காஸ்ட்யூம்லாம் போட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோபியும் ஜின்னும் ஷாவும் வந்துட்டு உள்ளே வந்திருப்பாங்க. ஹோபியும் ஷாவும். ஸோ அந்த ஃபுட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷா கிட்ட போயிட்டு குக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுமே குக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கொடுத்துட்டு அவங்களுமே வந்துட்டு சாப்பாடு வந்து கொண்டு வந்திருப்பாங்க உள்ள. கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கும்போது, எங்கிட்டு போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா கேட்கவும் வந்துட்டு, ஹாஸ்பிட்டல் போனோம். ஆமாம் நீ இன்னும் கிளம்பலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லடி நான் அன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லீவா, நீ எதுக்கு போகிற, உனக்கு கொஞ்சம் நாச்சும் பொறுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு அந்த விஷயமே ஷேக் ஆகுது. ஆமாம்ல, இனிமேல் நான் ஹாஸ்பிட்டல் வர முடியாதுல்ல, ஏன் ஐடி தான் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேக் பண்ணிகிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து டக்குன்னு போயிட்டு அவங்களோட பெட்டில் வந்து உட்காராங்க. மறந்தே போயிட்டேன், எனக்கு ஃபீலிங்ஸ் தான் இல்லைன்னு நினச்சேன், எனக்கு இப்போ வந்துட்டு மெமரி பவரும் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிட்டு உட்காராங்க. நம்ம ஹோபிலாம் வந்துட்டு, உனக்கு பெயினாக இருக்குன்னு தெரியுது, எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, சிரிச்சிட்ருக்கனா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு தோணுது, எனக்கு உணர்ச்சி இல்லை தான், ஆனால் ஏதோ ஒரு டைமில் என்னையும் அறியாமல் அழுக வரும்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ சிரிச்சிட்ருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே போயிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷா தான், சரி ஓகே சாப்பிடு அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னடி எப்போவுமே வந்துட்டு காரமாக இருக்காதுன்னு சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லு, எனக்கு நீ வந்து பேஷண்ட் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாத, எனக்கு சுத்தமாக அதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ, ஆமாம் காரமாக இருக்குது, அதில் வந்து நிறைய பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல, நல்லா சாப்பிடு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த சைடு ஷாக்கு ஸ்ரீ சாப்பிட இந்த சைடு ஷாக்கு கண்ணெலாம் கலங்குது. நம்ம ஹோபிக்குனாலையும் சுத்தமாக பார்க்க முடியல. ஸோ வந்து நம்ம ஷா வெளியே போயிடறாங்க. ஹோபினால அதை பார்க்க கூட முடியல. ஹோபி அப்படியே திரும்பி நிற்கிறாரு. ஹோபி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து சாப்பிட வந்துட்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஷா வந்து எப்போவுமே வந்து ஸ்ரீ இந்த மாதிரி தானே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஞாபகத்திலே சமைச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஹோபிக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். ஹோபிக்கெலாம் செம்மையாக வந்துட்டு அப்படியே காரமாக இருக்குது. ஆனால் வந்து அப்படியே ஸ்ரீயை பார்க்குறாங்க. ஸ்ரீ நார்மலாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹோபிக்கு ரொம்ப காரமாக இருக்குது. இது கூட உனக்கு ஃபீல் ஆகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹோபி வந்துட்டு அதை தாண்டி அவருக்கு ஒரு ஃபீல் என்னென்னா, இது உனக்கு ஃபீல் ஆகலையா, உனக்கு இதெல்லாம் ஃபீல் ஆகாதா, நான் உனக்கு கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீ நார்மலாக இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி இந்த மெடிக்கல் கவுன்சிலர் வந்து வர சொன்னாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ வந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு அங்கே இருக்க மெடிக்கல் கவுன்சிலில் வந்துட்டு அவங்க வந்து இருக்காங்க. அங்கே அவங்கள சுற்றி வந்து நிறைய டாக்டர்ஸு அந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீயை மாற்றி கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஸ்ரீ என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி உங்கள் மேலே வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீயுமே வந்துட்டு அதை சொல்ல வராங்க. கரெக்டாக வந்துட்டு டீனுமே வந்துட்டு அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான். ஸோ டீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு, சார் வெயிட், அவங்க என் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால மட்டும் நான் இதை சொல்லலை. அவங்க வந்துட்டு இது உண்மையாக பொய்யான்னு அவங்க சொல்கிறத விட நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆமான்னு அவங்க ஒத்துக்கிட்டாலும் வந்துட்டு அது பொய்யாக தான் இருக்கும். அண்ட் அவங்க வந்துட்டு சொல்லாட்டி நம்மளே வந்துட்டு அது ஓகே சொன்னாலும் அது தப்பாக தான் போய் முடியும். ஸோ அவங்க எத்தனையோ உயிரை காப்பாற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி சார் அப்படியே விட முடியும்? ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெஸ்ட்டா, என்ன மாதிரி டெஸ்ட்டு? அதான் இந்த மாதிரி நிறைய கேஸ் தான் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோமே, ஏன் தெரியாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சரி 1 மந்த் இருக்குது, இந்த 1 மந்த் வந்துட்டு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளாட்டி அங்கே இருக்க ஸ்பெஷல் வந்துட்டு டாக்டர்ஸை வர வச்சு இவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க மெடிக்கல் கவுன்சில் வந்து சொல்லிடுச்சு. ஸோ வந்து 1 மந்த் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீவா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. டாக்டர் ஸ்ரீவாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம வந்து ஸ்ரீ தான், டீன் மறந்துட்டிங்களா, நான் டாக்டர் ஸ்ரீ கிடையாது, வெறும் ஸ்ரீ, என்னோட ஐடி தான் பிள்ளை ஐடி சொல்கிறாங்க. பாரு உன் ஐடி டெம்பரவரியாக தான் ரிமூவ் ஆயிருக்கு, ஃபுல்லாக இல்லை, ஓகே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே அண்ணா கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ கேட்குறாங்க. இப்போ இருக்க பிரச்சனை இல்லை, அது ஒன்று தான் குறைச்சப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து கூப்பிட்டுட்டு வந்து போகிறாங்க. ஸ்ரீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கீழே உட்காந்துருக்காங்க. வந்துட்டு நம்ம டீன் வந்து கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது உண்மை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஸ்ரீ சொல்லவும், தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்படி அப்படின்னு கேட்கும்போது, தெரியும், இது எப்படி இது வந்துட்டு லீக் ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படி கேட்கும்போது, எப்படி ஷாவோட சிஸ்டத்துலேருந்து தான் இது மூவ் ஆயிருக்கு அப்படி சொல்லும்போது, ஏன்னா ஷாவோட சிஸ்டத்தில் தான் என்ன சொல்கிறீங்க, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, அதனால தான் உன்னை பற்றி அவள் நோட் பண்ணனால உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்னோட யூஎஸ் டாக்டர்ஸ்ட்டை கால் பண்ணி கேட்டிருக்கா. அவங்களும் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் அதை அங்கே வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டு அதை வந்து லீக் பண்ணி விட்டாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் தான் காரணம் அப்படி சொன்னாங்க. ஸ்ரீ என்ன அவ்வளோ நோட் பண்ணியிருக்காளா, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஓகே பாரு, விளையாட்டுத்தனத்தெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இந்த 1 மந்த் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். என்ன ப்ராக்டிஸா? என்ன ப்ராக்டிஸ்? இங்கே பாரு, உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, அது சின்ன வயசுலேருந்து இல்லையா, இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன வயசுலேருந்து அது இல்லைன்னு தான் அம்மா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி நம்ம ஸ்க்ரீன் பார்க்குறாங்க. சின்ன வயசுலேருந்து இல்லையாம்மா, அதனால தான் நான் உன்னை யூஎஸ்ஏ கூட்டிகிட்டு வந்தேன், நீ இதை பற்றி யோசிக்காத, மற்றவங்க கிட்ட சொல்லாத இதை பற்றி அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நார்மலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த வாட்ச் கூட அம்மா தான் வந்துட்டு எனக்கு நான் ஒரு 6th படிக்கும் போது என்னமோ எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்போலேருந்து இந்த வாட்ச் வச்சுட்டு தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்சை காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவர் நோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அதை எல்லாமே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ரிமைண்டர் வரும், சாப்பிடுன்னு சொல்லும், தண்ணி குடின்னு சொல்லும், நீங்கள் வந்துட்டு இப்போது வீக்காக இருக்கீங்க போய் உட்காருங்கன்னு சொல்லும், உங்கள் பாடி ஹீட்டாக இருக்குன்னு சொல்லும், இங்கே கூலாக இருக்குது, எல்லாமே விஷயமே சொல்லிக்கிட்டே இருக்கும். அது டீன்மே நோட் பண்ணியிருப்பாரு. பட் சரி ஓகே, அது ஜஸ்ட்டு மாடல் வாட்ச் போல் அதான் கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி விட்டு வந்துருப்பாங்க. பட் அதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு டீனுக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒருமே வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. டீனோட மைண்டில் நம்ம பையன் அப்படி இருந்தான், கூடயே இருந்தான், அவனையும் நம்ம வந்துட்டு ஒழுங்காக பார்க்கல, இப்போ அவனோட வாழ்க்கையே போயிடுச்சு. இவள் வந்து யூஎஸில் இருந்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்தா, அதுக்கப்புறம் நான் சீவலை நம்ம பார்த்துருக்கணும், நம்ம அவளையும் பார்க்கல. ஸோ நம்ம 2 பசங்களோட வாழ்க்கையை நம்ம இப்படி விட்டுட்டோமே, வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட எய்மு பேஷண்ட்டை காப்பாற்றணும், இந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப்க்கு கொடுத்த ப்ராமிஸையும் நான் காப்பாற்றலை, என் பையனையும் நான் ஒழுங்காக பார்த்துக்கல, என் பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு கூட நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன், எல்லாமே என் தப்பு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படி ஸ்ரீக்கு இது புரியுது, இவர் ஏதோ நான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவர் சைலண்ட்டாக இருந்தாலே ஏதாவது யோசிக்கிறாருன்னு தெரியும். ஸோ வந்து அப்படி வந்து நம்ம வந்து ஸ்ரீ தான் அப்படியே வந்து டீனோட வந்து ஷோல்டரில் சாஞ்சிட்டு, எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை தான், ஆனால் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரியும். அண்ணன் ரொம்ப பாவம், அவன் இந்த தப்பை பண்ணா, இது தப்பு இல்லை சரிதானே, நான் ஆர்கியூமெண்ட் பண்ண நான் வரல, ஆனால் அவன்கிட்ட பேசுங்க. அவன் எப்போவுமே என்கிட்ட பேசும்போது அப்பா என்ன பண்ணுறான், நல்லா இருக்காரா அப்படி தான் கேட்பான். நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்களேன். நீங்கள் சொன்னீங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் எனக்கு கொடுங்க, அதை நான் பண்ணிக்கிறேன், ஆனால் அண்ணா என் கூடயே இருக்கணும், அப்போனா நான் பண்ணிக்கிறேன், இந்த ட்ரீட்மெண்ட் வரைக்கும்னாச்சும் அவன் என் கூட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டீன் வந்து சொல்கிறாரு. பிகாஸ் டீனுக்கு கண்ணெலாம் கலங்குது. ஸோ வந்து எனக்கு ஃபீல் இல்லாட்டியும் எனக்கு புரியுது, இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம டீனுக்கு. சரி ஓகே நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவருமே விட்டுறாரு. நேராக போயிட்டு நம்ம வந்து டீனோட ரூமில் ஸ்ரீ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹோபி தான் வேகமாக வந்துட்டு டீனோட ரூமுக்கு வந்துட்டு, ஸோ வந்து ஸ்ரீ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, உன்னை ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தான், 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்களாமா, அதில் நான் ஓகே ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை இப்போ வந்து டெம்பரவரியாக ரிமூவ் ஆயிருக்க ஐடியா பர்மனெண்ட்டாக கூட வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு ஜோ வந்து செம்ம ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஜோனும் கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஸ்ரீ என்னடி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு செம்மையாக வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. உனக்கு என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, எதுவுமே சொல்ல மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காய்ச்சி வச்சு கத்திட்டு இருக்காரு. நம்ம ஸ்ரீ ஒன்று தான், நீ எங்கே சொன்னியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவ்வளோதான், அவனை ஜோக்கு என்ன பேசுறேன்னு தெரியல, டக்குன்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜோ தான், சரி ஓகே ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ பார்த்துக்கிற இல்லை பார்த்துக்கிறோம், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீன் வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாரும் பேஷண்ட்டோட உயிரையும் காப்பாற்ற நீ நிறைய ட்ரை பண்ணலை, இப்போ உன் தங்கச்சியோட லைஃப்பை பற்றி யோசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் அதை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அவனுக்கு சில நோட்ஸ் எல்லாம் மெயில் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் செக் பண்ணு ஓகேவா, அண்ட் இன்றைக்கி அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளையிலேருந்து அவளுக்கான வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸோ இங்கேருந்து வந்துட்டு நம்ம ஹோபி தான் அப்படியே வந்துட்டு சரிவா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்டுட்டு வந்து ஸ்ரீயை கூப்பிட்டுட்டு வந்து போகிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ தான் சாரி ஹோபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு சாரி, இல்லை இப்போ வரைக்கும் டீன் என்னோட அப்பா அண்ட் வந்து ஜோ என்னோட அண்ணான்னு சொல்லவே இல்லைல்ல, அதுக்கு தான், அது ரொம்ப முக்கியமாக எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு வந்து சொல்லிட்டு இருக்கா, வா மொத்தம் போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. மன்னிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, உண்மையிலே எனக்கு கோவம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஸ்ரீயை கூப்பிட்டு போகிறாங்க. அப்படின்னு நம்ம லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அட்டன் முடிச்சு நேராக அவங்களோட வந்து ரூமுக்கு தான் வராங்க. ரூமுக்கு வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட டைரி எப்போவுமே அந்த டைரியில் எழுதுவாங்க இல்லையா, அந்த டைரியை தேடுறாங்க. அந்த டைரி கிடைக்கல, ஃபோட்டோஸ் கிடைக்கல, எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. ஸோ வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி மனசுலாம் ஒரு மாதிரி பெயின் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நேராக வந்துட்டு
அவங்க எப்போவுமே உட்காந்து படிக்கிற அந்த பிளேஸ் அங்கெல்லாம் போயிட்டு செம்மையாக தேடிட்டு இருக்காங்க எங்கே அந்த டைரி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக இது வந்து நம்ம ஜிமி நோட் பண்ணிவிட்டு என்ன தேடுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி என்னோட டைரி காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைரி தானே ஓ வேறு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்த டைரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது என்னோட லைஃபே அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லைஃபே அதுதானா அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒன் டைம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அதை நான் போக விட மாட்டேன், அது என்னோட லைஃப் கொடுங்க வந்துட்டு நான் தேடி கண்டுபிடிச்சிடுவேன் நீங்கள் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லியா என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஃபுல்லாக தேடிட்டே இருக்காங்க. நம்ம வந்து லியா வந்து ஜிமின் வந்து என்னமோ தேடிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து போயிடாரு. பிகாஸ் அவர்கிட்ட தானே அந்த டைரி இருக்குது. சரி ஒரு 10 நிமிஷம் தேடுவா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் நினச்சிருப்பாங்க. பட் வந்து ஜிமின் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு நம்ம வந்து லியாக்கு ஏதாவது காணமாடா எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான்டா பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. இன்னும் தேடிட்டு இருக்காளா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து டக்குன்னு என்ன பண்ணாரு அப்படின்னா ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா அவங்க எல்லா இடத்துலையும் வந்து லியா வந்து தேடிட்டு இருக்காங்க. டார்ச் லைட்லாம் அடிச்சுன்னா நைட் டைம் ஆயிடுச்சு. அந்த குளிர்லையும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஜிமின் தான் வேகமாக போயிட்டு லியோவை பிடிச்சி எடுத்துட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை, அதான் அந்த டைரி கிடைக்கல போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் போக மாட்டேன், அது எனக்கு வேணும். ஸோ வந்துட்டு அது என்னோட லவ், என்னோட எல்லாமே அதுதான், நான் அதை எப்படி விட்டுட்டு போக முடியும், எனக்கு அந்த டைரி வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கத்தலை சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கேப்பா அந்த டைரியை வந்து நான் எரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜிமின் சொல்லவும் டக்குன்னு வந்துட்டு நம்ம லியா வந்து இல்லை போய் சொல்லாதீங்க, அந்த டைரியை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நேற்று நான் உன்னோட ரூமுக்கு வந்தப்போ நான் டைரியை பார்த்தேன், அதை நான் எரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஜிமின் விளையாடாதீங்க ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் நீங்கள் அந்த டைரியை கொடுத்துருங்க, நீங்கள் விளையாடாதீங்க ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் நீங்கள் நான் அழ வைக்காதீங்க ப்ளீஸ் ஜிமின் அப்படி சொல்லிட்டு செம்மையாக அழுறாங்க. நீ அழுதாலும் சரி இதுதான் உண்மை, நான் அந்த டைரியை எரிச்சிட்டேன், நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன், லவ்வாக கிடையாது, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணான்னா கத்தி விட்டு வந்துடுறாரு. ஸோ வந்து நம்ம லியாவை ஸோ வந்து லியாவுக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சிருது. ஸோ வந்து நம்ம வந்து லியா வந்து அவங்க அப்படியே அழுதுகிட்டே அப்படியே அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு போயிடறாங்க. ஸோ ஜிமின் சொல்லியிருப்பாரு என் கண் முன்னாடியே வந்துடாத நீ போயிடுங்க இந்த ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஷவுட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த டைரியில் அடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து உன் மேலே எனக்கு ஃப்ரெண்டாக மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, கொஞ்சம் கூட நான் அந்த மாதிரி ஃபீலில் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம தான் தேவையில்லாமல் இங்கேருந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்காக. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான், அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது, என்னமோ திட்டிருக்கான் அப்படின்னு மட்டும் தெரியுது. நம்ம வந்துட்டு என்னடாச்சு எதுக்கு அந்த புள்ளியை திட்டினேன், என்னடா அந்த பொண்ணு அழுதுட்டு போகுது, இது ப்ராப்ளம் அலியா என்னடா பண்ண சொல்லி தொலைடா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்னடா தேடிட்டு இருக்கா, நீ என்ன போன கத்துன, அவள் அழுதுட்டு போகிற, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜிமின் தான் அப்படியே டேவை ஹக் பண்ணிவிட்டு சத்தியமாக தெரிலடா, அவள் இந்த மாதிரிலாம் ஏன் லவ் ஃபீலில் பார்க்குறான்னு எனக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் அவளை ஃப்ரெண்டாக மட்டும் தான்டா பார்த்தேன், எனக்கு அவன் மேலே லவ் ஃபீல்லாம் கிடையாதுடா, நான் அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் ஹோப் கொடுத்துட்டேன், அது தப்பு தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அலறாரு. சரி ஓகேடா அதுக்கு இப்போ என்ன, இப்போ இதுக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி பேசிட்டு வந்த அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நான் அவகிட்ட நீங்கள் எந்த போய்டும் உன்னை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன்டா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலறாரு. அவளை கத்திட்டு நீ என்னடா அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இல்லைடா அவள் ஆல்ரெடி 1000 பிரச்சனையில் இருக்கா, அவரே ஆல்ரெடி உடஞ்சி போய் தாண்டா இருந்தா, என்கிட்ட இருக்கும்போது தான் கொஞ்சம் நினச்சி சந்தோஷமாக இருக்கதா சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ நானும் அவகிட்ட இந்த மாதிரி பேசிட்டேன், அவள் இனிமேல் யார்கிட்டடா போவா, யார்கிட்டடா சந்தோஷத்தை ஷேர் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே அழுதுட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு இன்னுமாடா புரியலை நீ அவளை லவ் பண்ணுறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிம்மில் பார்த்து கேட்க நியூ ஏண்டா அவளை மாதிரி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நான் லூஸ் மாதிரி பேசலை ஜிமின், நீ தான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நீ அவளை லவ் பண்ணுறடா. ஏண்டா ஒரு ஃப்ரெண்டுனா நீ அவகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாடா. இல்லை இது ஃப்ரெண்டே கிடையாது, லூஸு மாதிரி டைரி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி நீ அவகிட்ட கலாய்ச்சி அவளுக்கு புரிய வச்சிருப்ப. இந்த மாதிரி நீ அவகிட்ட ஷவுட் பண்ணிவிட்டு நீ வந்திருக்க மாட்டடா, அதுதான்டா ஃப்ரெண்டு. நீ என்னன்னா இப்படி அவகிட்ட கத்திட்டு வந்து இதை போய் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கா, லூஸு மாதிரி பண்ணாத ஜெமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், ஆமாம் இதுவே ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இப்போது நான் ஒரு பொண்ணாக இருந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், நீ என்ன பண்ணியிருப்ப, காமெடி பண்ணாதட்டே போடா அப்படின்னு தானே சொல்லியிருப்பேன். ஆமாம் ஏன் இதை விஷயத்த நீ வந்துட்டு அவகிட்ட பண்ணலை. இல்லைடா அது அவள் ஏன் அவையும் ஃப்ரெண்ட் இல்லை லவ்வர், அதனால தான் நீ அவகிட்ட அப்படி ஷவுட் பண்ணிட்டு வந்திருக்க, புரியுதா, என்ன ஃபீலிங்ஸ்னே தெரியாமல் அவகிட்ட போயிட்டு கத்திக்கிட்டு போய் அவகிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அது நான் போட போய் ஃபஸ்ட்டு பேசுகிறா அவகிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். நம்ம
எப்படி சொல்கிறது, நம்ம ஜிமின்மே வேகமாக போகிறாரு. நம்ம டே சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கே புரியுது. கரெக்ட் இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் என்னடி காமெடி பண்ணிகிட்டு இருக்க, லூசு மாதிரி டைரிலாம் எழுதியிருக்கேன்னு சொல்லி கிண்டல் தான் பண்ணிட்டு வந்திருப்போம் ரியலாக. இல்லைனா வந்துட்டு ஏதாவது வா நீ எல்லாம் என் ஃப்ரெண்டு தான், உனக்குலாம் அந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ்லாம் உன் மேலாம் வராது அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இந்த மாதிரி காஷெல்லாம் கத்திருக்க மாட்டுருவோம்ல. ஸோ அதை யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வேகமாக வந்துட்டு லியாவோட ரூமுக்கு பார்த்தா அங்கே லியா காணோம். என்னடான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா அவங்களோட வந்து லெட்டர்ஸ் எல்லாம் அந்த ரிசன் லெட்டர்லாம் கொடுத்துட்டு என்னோட சர்வீஸ் டைம் முடிஞ்சது, நான் கிளம்புறாடி அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்ன அவன் போனவன் என்ன ஆளை காணோமேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேமே பின்னாடி போயிருப்பாங்க. ஒரு வேலை சரி லவ்லியாக பேசிகிட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஒரு 2 hours 3 hours மேலே ஆகுது. என்ன அவன் வரவேலைன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா லியோவோட ரூமுக்கு வெளியே அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு மாதிரி அழலை, கோவப்படல, கத்தலை, அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. என்னடா ஆச்சரின்னு கேட்கும். நம்ம ஜிமின் வந்து டக்குன்னு ஹக் பண்ணிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டாடா. ஆமாம், இந்த மாதிரி கத்தனா வேணா சும்மா இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவள் போக தான் செய்வா, அவள் ஆல்ரெடி சென்சிட்டிவ், நீ தானடா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம டே வந்து சொல்லுவோம். இல்லைடா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போதைக்கு நம்மளால் வெளியே போக முடியாதுல்ல, நம்ம அப்படி தானே அந்த ஹெட்டுக்கிட்ட சொல்லியிருக்கோம், ஹோபிஹாய் அங்கே வர வரைக்கும் நாங்கள் யாருமே வெளியே போக மாட்டோம் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது, அவ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நீ கவலைப்படாத, அங்கே அவளோட ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்கல்ல, அவள் அவங்க பார்த்துப்பாங்க, எப்படி ஸ்வீட்டி அங்கே தான் இருப்பாங்க, அப்புறம் யானும் அங்கே தான் இருப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் கிட்ட வந்து நம்ம டே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகே காஸ், இதோட அந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்கள், வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ